நண்பர்களே, மணி இப்போ காலைல 5:30. நான் இப்போ இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். எங்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை. காலேஜ் படிக்கிற காலத்துல வந்துட்டு என் ஊர்ல இருக்க ஆறு, குளம், பீச்சு, மலைன்னு இங்கே போயிட்டு போட்டோ ஷூட்டுன்ற பேர்ல கண்டதையும் போட்டோ எடுத்துட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கோம். அந்த ஹாபியை வந்துட்டு நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக இன்னைக்கு சண்டே ஆகுமா, சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாமே, நல்லா இருக்குமே. என் கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் நண்பர் இருக்காரு, அவரையும் போட்டிருப்போனா ஃபோட்டோ எடுத்துட்டு வரலாமே, ஜாலியாக இருக்குமே அப்படின்னு பிளான் பண்ணி we are getting ready to மெரினா. எனக்கு பேசிக்காக இந்த ஃபோட்டோ இதெல்லாம் தாண்டி சென்னை பீச்சஸ் அண்ட் சன்ரைஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரி சோகமாக இருக்குதோ, ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு மாதிரி லோவாக டம்பா வெரி எம்டியா என்னடா வாழ்க்கை போகுதுன்ற மாதிரி ஒரு திசையில போயிட்டு இருந்துச்சுன்னா நான் நேராக போய் மெரினா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். அது ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்ல, ரிலாக்ஸ்டா நிம்மதியாக ஃபீல் இருக்கும் அங்கே போயிட்டு வந்தப்புறம். ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு குட்டியா we took some photos. அதுக்கப்புறம் சன்ரைஸ் பார்க்கலான்னு உட்காந்துட்டு we randomly started singing songs. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த அலை சத்தம், ஏர்லி மார்னிங் ப்ரீஸ், நிறைய மக்கள், எல்லாருமே எதையோ தேடி ஓடிட்டு இருக்கவங்க தான். ஆனால் சண்டே ஒரு நாள் எல்லாம் மறந்து நிதானமா அந்த சன்ரைஸை பார்த்து சில் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி சமலாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கையில காசு இல்லைனாலும் கேமராவும் நிம்மதியும் இருந்துட்டு இருந்தோம். வரண்டா இந்த கம்பி மேல யோயோ இருக்கு மத்திய கயிறு மேல சுத்தம்ல, அண்ட் பேசிக்காக எனக்கு சண்டே மார்னிங்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல லீவ் நாளதுமா கார்ட்டூன் பார்க்க காலையில எழுந்துச்சு உட்காந்துருப்போமே, அந்த மாதிரி இப்போ இந்த பரபரப்பு இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை காலையில எழுந்துச்சுட்டு பார்க்கறது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நான் இனிமேல் முடிஞ்ச அளவு எல்லா சண்டேவும் காலங்காத்தால இந்த மாதிரி போய் வெளி உலகத்தை கொஞ்சம் ரசிச்சுட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வரலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு.